அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது செப்டம்பர் மாத பலன்கள். ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது, கிரக சேர்க்கைகள், கிரக சூழ்நிலைகள், கிரக அடைவுகள், வரக்கூடிய கம்மிங் டைம் பீரியட், கேரியரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கும், ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், பிஸ்னஸ் ரிலேட்டட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஸோ இந்த ரிஷபம் ஸ்பெஷலி ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி பொறுத்தவரையும் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன், சூரியன், கேது. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கார். அதே போல் செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து துலாத்துக்கு வந்தார். ரொம்ப நாட்கள் கழித்து ஆஃப்டர் லாங் டைம் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கே வர்றது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். எப்பவுமே ராசியாதிபதி ராசிக்கு வந்தாலும் சரி, ராசியில் இருந்தாலும் சரி, ராசியில் பார்த்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஸ்லோவான வெற்றியாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்டெடியான வெற்றியாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி சுக்கிரனுடைய கம்பேக் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே போல் சனி பகவான் சொல்லியே ஆகணும், மீன ராசியில் வக்ரமாக இருக்கார். ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இதுதான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய பலன்கள். ஸோ இது ஒரு பிரேக் த்ரூ தரக்கு காத்துட்ருக்கா, ஏதாவது எனக்கு சேலஞ்சஸ் வருமா, அந்த சேலஞ்சஸ் வந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்துடுவேனா, எந்த மாற்றங்கள் நடக்க போகுது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போது கேரக்டர் வைஸ் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமுடைய நபர்கள். நான் அப்படின்னு யோசிச்சதை விட நீங்கள் நம்ம எல்லாரும் யோசிச்சது, நம்ம எல்லாரும் சேர்ந்து திங்க் பண்ணலாம். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஒரு குரூப்பாக ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரையும் என்ன கடன் வருது, ஏது கடன் வருதுன்னு தெரியாது. ஆனால் அந்த கடனை வாலண்டியராக வந்து இழுத்து போட்டு வச்சுப்பாங்க. ஸோ ரிஷபத்தை பொறுத்தவரையும் மேஜரான நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா கூட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ஒரு முரண்பாடுகள் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் எல்லா கூட இருக்கும். ஈஸியாக வந்து வெளியே ப்ரைஸும் ரெகக்னைசேஷனும் கிடச்சிரும். பட் இந்த வீட்டில் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ உங்களுடைய சாக்ரிஃபைஸை கூட இன்றைக்கி யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. நம்ம பார்த்து மோஸ்ட் ஆஃப் த ரிஷபராசி லாஸ்ட் வீக் ஒரு பொண்ணோடைய ஜாதகத்தை பார்த்தோம். இந்த பொண்ணு சொல்லும்போது, மேடம் எங்கள் வீட்டுக்கார் என்கிட்ட பேசியே வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சு, நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், பட் இன்ன வரையும் வெளியே யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜாதகத்தில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மேடம் நீங்கள் திருமண வாழ்க்கையை ஊருக்காக தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு நிமிஷம் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் மேடம், எனக்கும் அவருக்கும் நான் வந்து எது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறேனோ அதை அவர் துச்சமாக தூக்கி வீசுறாரு. அவர் சொல்லக்கூடிய சின்ன வார்த்தைகள் கூட என்னை அதிகமாக காயப்படுது. அவர் பாருங்கள் விருச்சிக ராசி, நம்ம சொல்லும்போது சந்திரனை பார்க்குது அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு ராகு இருந்தது. அப்போ பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பார்த்தோன்னே அந்த பெண் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான காமான பர்சனாலிட்டிஸ். அந்த பார்த்தோன்னே ஒரு எரிச்சல் வருது, பார்த்தோன்னே ரொம்ப கோபம் வருது. இதுக்குள்ளத்துக்கும் என்ன காரணம், மெயினான ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி நம்ம சொன்னாலுமே ஒரு கிரகம் யாரோட சேர்ந்து பார்க்குறாங்க, நமக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்குது, ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்கல, ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா பழகுனதுக்கப்புறம் பிடிக்குது, ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவா இருந்தாலுமே அந்த உறவை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி கொடுக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா, குறிப்பிட்ட சில கிரகங்கள், இந்த களத்திரக்கு 6 கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில், செவ்வாய் சுக்கிரன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட இணையும் போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உறவு, அதாவது ரிஷப ராசிக்கு சனீஸ்வர பகவானோட இணையும் போது நல்ல ஒரு உறவு கொடுக்கும். மற்ற ராசிக்கு இணையும் போது அங்கே பெரிய பகைமை உணர்ச்சி வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒரு இணைவு இருந்துன்னு அந்த திருமண வாழ்க்கையே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றிடலாம். பட் அந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் அவங்க என்ன, அந்த ரிஷபனால ரொம்ப காமான பர்சனாலிட்டிஸ், எதிர்த்து பேசுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங், பட் எதிர்த்து பேசுறதுக்கு எதுக்குடா பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்துடுறீங்க மேடம். அதனால தான் இன்றைக்கி இந்த மேரேஜ் லைஃப் நீங்கள் ரன்னிங் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போகிறீங்க. பட் வெளியே யாருக்காவது இந்த பிரச்சனை வந்திருந்ததுன்னா இன்னும் அந்த மேரேஜ் லைஃப்பை விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. பட் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறீங்க அப்படிங்கும்போது
ஆமாம் மேடம். திருப்பி எப்போ மேடம் இந்த மாதிரி ஒரு நார்மல் ரீயூனியன் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்லி பிறந்த கால ஜாதகத்தில் இந்த டைம் வரையும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபம் அடுத்தவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எட்டி பிடிக்காத உயரம் அப்படிங்கிறது இல்லை. பட் இன்னைக்கும் உங்களுடைய தகுதிக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய எப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸை யாரும் புரிஞ்சுக்கலையோ அந்த இடத்துல தான் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி, அந்த இடத்துல தான் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது ரிஷபத்துக்கு என்ன கர்மாவா அப்படின்னு சில சமயம் கேட்க தோணும். அப்படி இருந்தாலுமே அது எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலுமே அதையெல்லாம் கம்பேக் கொடுத்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதனால தான் காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானம் ஆகுது உங்களுடைய ராசி. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஜாப் ரிலேட்டட், ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ ஜாப் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறலாமா? ஸோ நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள் எல்லாமே குழந்தைக்காக ஜாபை விட்டுறலாமா, குழந்தைய வளர்த்துறதுக்காக ஜாபை விட்டுறலாமா, மேடம் என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருக்கிறதுனால இந்த ரிஷபம் மோர் ஓவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை பேர். ஸோ குழந்தைக்காக வேலையை விட்டுட்டு நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை கொடுக்கும். பட் இனி அந்த டைம் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இனி ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை சார்ந்த பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணலாமா, இல்லை வேண்டாமா, இல்லை கிவ் அப் பண்ணிடலாமா, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது இந்த டைம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தொலாவலான்னு சனி கேது காம்பினேஷன் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ரெண்டாவது மேரேஜ் லைஃப் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 1990, 91, 92 ஆல்ரெடி மேரேஜை பார்த்து 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 ரொம்பவே நாட்கள் ஆகி அதை வந்து கிவ் அப் பண்ணிடலாம். உன்னை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன பொருத்தம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இனி கிளியர் ஆக போகுது. ஸோ தரமான வரன், மேரேஜ் ரிலேட்டட் திங்ஸ்க்கு எல்லாமே தரமான ஒரு வரன். இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இதுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த ஒர்க்கு லொக்கேஷன் காரணம் காட்டி, பிளேஸ் காரணம் காட்டி, சேலரியை காரணம் காட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு ஸ்டாப் ஆகுது. இனி அது எல்லாமே மாறி அவங்க ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வருவாங்களா, ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணத்தோடைய கண்டிஷன்ஸ்லேருந்து அவங்க கீழே இறங்கி வந்து அந்த ஸ்மூத்தான ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது இந்த டைம் நிச்சயமாக கிடைக்க போகுது. அதே போல் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரிஷபமும் அந்த ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் பிரச்சனையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ சாஃப்டான பர்சனாலிட்டிஸாக எதிர்த்து மோதி சண்டை போடவும் முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு ஒரு பொருளாதாரத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் 5ஆம் அதிபதி 4ல் சின்ன பணத்துக்கு ரொம்ப பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு திருப்பி கிடைக்குமா, ப்ராப்பர்ட்டி ஷேரிங் எனக்கு கரெக்டாக வருமா, ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் எனக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடில் எல்லாமே மேடம் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து பிறர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் நான் சின்ன பணத்துக்கு போராடிட்டு இருக்கேன், என்ன மேடம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள் அனைத்துமே இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒருத்தராக இருக்கிறனால வருமானம் வரட்டும் அது பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸு அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் எதுவுமே ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடில் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க. பட் இனிமேல் அந்த அசால்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த பணத்தோடைய வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு கேது அப்படிங்கிற கிரகம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து பணத்தோட கஷ்டம், பணம் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி பட்ட அவமானங்கள் இதில் இருந்தெல்லாம் வெளியே வந்து இந்த ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸை இனிமேல் கைப்பற்றுறதுக்கு உண்டான வேலைக்கு ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்ஸ் போடலாமா, அந்த எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பலன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் லவ் லைஃப் அப்படிங்கிறது சொல்லியே ஆகணும். ஸோ ஒரு தேர்டு பர்சனுடைய வார்த்தையை நம்பி எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய தவறுகள் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய விஷயமாக இந்த நேரத்தில் வந்து இந்த தேர்ட் பர்சன்னால் இருக்கக்கூடிய மேரேஜ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் ஃபர்தராக மூவ் ஆகாமல் எங்களுக்குள்ளார இவங்க வந்தனால கடுமையான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி அந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் சரியாகி அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜில் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ திருமணத்துக்கு இவர் தான்
எனக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருப்பவங்களுக்கு கூட இனிமேல் அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ஷுவராக கிடைக்கும். அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க என்னன்னு தெரியாது, அவங்களோட கேரக்டர் தெரியாது. இப்படி மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கும் ஸோ இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான இவர் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஷுவரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் டிரான்சிட்டால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இருக்கும். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ரிலேட்டட் திங்ஸும் சரி, ஜாப் ரிலேட்டட் திங்ஸும் சரி, பிஸ்னஸ் ரிலேட்டடும் சரி, ஒரு வாட்டிக்கு முடிவு எடுக்கும் போது 2-3 வாட்டி யோசித்து முடிவெடுங்க. சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஈஸியாக முடிவெடுத்துக்கலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடுக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து முடிவெடுக்கிறது தான் சிறப்பு. இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் டச், ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்குமோ தவிர்த்து நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் என்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.